மகாபாரதத்துல பாஞ்சாலினுடைய சேலைய துச்சாதனம் உருவனா அப்படின்னு சொன்னா, அப்படியா சார், அப்புறம் என்ன நடந்ததுன்னு கேட்பான். அது இன்னொருத்தருடைய கதை. ராமாயணத்துல ராமன் பொண்டாட்டிய ராவணன் தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னா அதை கேட்பான். ஏன்னா அது இன்னொருத்தருடைய கதை. ஆனா திருக்குறள்ல நீ ஒழுங்கா இருக்கணும், நீ கல்லுண்ண கூடாது, உண்மையை பேசணும், பொய்ய என்னடா இவர் சொன்ன நமக்காக கதைக்கே வராருன்னு அவர் கேட்க மாட்டான். ஸோ அவர்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக ஒரு உதாரணத்துக்கு நகைச்சுவையும் கலந்து நான் கொடுத்தேன். அப்ப இவன் நகைச்சுவையை எடுத்துக்கிட்டு திருக்குறளை மறந்துட்டான். பல பேர் அப்படிதான். நான் சொன்ன நகைச்சுவையா தான் சொல்றானே தவிர நான் சொன்ன திருக்குறளை சொல்ல மாட்டான். திருக்குறள் என்பது மனிதனுடைய இயல்பானது. சாமானிய மக்களை சென்றடைறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நகைச்சுவையுடைய ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்காரு உங்க தந்தையார். ஆமா, வள்ளுவர்